ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேகாலயா. இந்த மேகாலயாவை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி அப்படின்ற கட்சி தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா ஸ்டேட் வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரியா? சரி, இந்த மேகாலயாவில் உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸாம்ஸ் தான் நியமனம் பண்ணுறாங்க. எக்ஸாம் யார் வைக்கிறா, எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? இதோ ஃபஸ்ட்டு ஆதாரம் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாருங்கள். மேகாலயா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஷில்லாங். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். செப்டம்பர் 2024, போன வருஷம் வந்திருக்கு. சரி, நமக்கு தேவையான போஸ்ட் வந்து கீழே இருக்கும். வாங்க. இதோ பாருங்கள், சீரியல் நம்பர் 8 பாருங்கள். இதெல்லாம் தனித்தனி போஸ்ட். சரியா? இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. சப் டிவிஷனல் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது தனி போஸ்ட்டு, மீடியா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றது தனி போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டும் தனி போஸ்ட்டு. பாருங்கள், மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது. 3 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பேர் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட். மொத்தம் எத்தனை போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 5 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஜேர்னலிசத்தில் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது மீடியா ரிலேட்டட் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். விஸ்காம், அப்புறம் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், அட்வர்டைசிங், பிஆர், இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கே பேஜில் போட்டுருக்கேன். அதோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி ஆட்சி பண்ணுற மேகாலயாவில் கூட 2-3 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. சிஎம் சார் பார்த்தீங்களா, மேகாலயாவில் கூட எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ண வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்.